சார் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய நண்பனுக்கு சொல்லிருங்க. Congrats and all the very best to the young and iconic personality அவதரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதுமே ஜெயமோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நாங்கள் உங்களுக்கு கேமரால ஒரு சில பேருனுடைய ஃபோட்டோ காட்டுவோம் இப்போ. ஓகேயா? அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்க கூட நம்ம இந்த கேமை ஆரம்பிக்கிறோம். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்படிதான் சார், நான் அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லாருடைய முகம் வந்து கேமரால வரும். எஸ்ஜே சூர்யா சார் டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஓகேயா? நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் எ லுக். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள்? சர்தா 2 சர்தா 2 வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. அதோட நாயகன் இங்க இருக்கிறாரு. ஜெயமோகன் சாருக்கும் ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒருத்தன் தான் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர். அது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்னா அதுக்கு நிற்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஏன் ரவி மோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவி மோகன் சாரும். இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி. நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மட்டும் பின்னி எடுக்கிறாரு விஷயங்கள. நான் அவருக்காக பாருங்கள், என்ன அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லாரும் அவருக்காக இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா, ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு கலாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சிட்டீங்க. இன்னொரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பஞ்ச். நீங்க சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். சார் எல்லாம் கேட்க சொல்றாங்க சார், அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்த பஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த முகம் இதோ. இதுதான் சார் உங்க டக்கா பாஸ். என்ன பாஸ்? காதுல 10 பேர் கத்துறாங்க. க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும். இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவரை பார்த்தோன்னே நமக்கு வர்றது, இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதைத்தான் நான் சொல்ல முடியும். என்ன சார், கரெக்டு தானே சார்? எங்க டான் அவரு. என்ன இன்னைக்கு மதராசியா கலக்கிட்டு இருக்காரு. ஓகே தானே? எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோட ரெடியா இருக்காங்க. அப்படி பேங் ஆனா எல்லாமே லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது, கலக்க போகுது. சூப்பர் சூப்பர். நீங்க இப்ப உட்காருங்க, நல்லா இங்க ஒரு க்ளோஸ் அப் வைங்க.